மதுரை மாவட்டம் மேலமடை அருகே உள்ள பாண்டிமுனீஸ்வரர் கோவிலில் ஊழியர்கள் திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுவதாக அக்கோவிலின் முன்னாள் அறங்காவலர்கள் வீடியோ ஆதாரத்துடன் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை மாவட்டம் மேலமடை அருகே ரிங் சாலையில் உள்ளது பாண்டிமுனீஸ்வரர் கோவில். இந்த கோவிலுக்கு தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் அதிக அளவில் வந்து செல்கின்றனர். இதனை பயன்படுத்தி கோவிலின் செயல் அலுவலர் செல்லதுரை, அலுவலர் முத்துக்குமார் மற்றும் ஊழியர் செந்தில்குமார் ஆகியோர் போலி ரசீது தயார் செய்து பணத்தை கொள்ளையடித்து வருவதாகவும் கோவிலின் பரம்பரை அறங்காவலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கோவிலின் உண்டியல்களில் அவர்கள் திருடும் வீடியோ ஆதாரங்களையும் செய்தியாளர்களிடம் வெளியிட்டுள்ளனர். இதுகுறித்து முன்னாள் அறங்காவலர்கள் பேசும்போது தினமும் அவர்கள் 20,000 ரூபாய் வரை திருடி வருவதாகவும் இதுகுறித்து உயர் அதிகாரிகளுக்கும் அமைச்சருக்கும் ஏற்கனவே புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தனர். அந்த கோவில் பணியாளர்கள் ஈஓ செல்லத்துறை எல்லாம் சேர்ந்து உண்டியலில் மோசடி பண்ணுறாங்க, திருடுறாங்க. அதை திருடுறதை ரகசியமாக கண்காணித்து நாங்கள் ஒரு வீடியோ ஆதாரத்தோடு கொடுத்துருக்கோம். அடுத்து டிக்கெட்டில் வாரத்துக்கு ஒரு 30,000 ரூபா போலி டிக்கெட்டை கொடுத்து அடித்து மோசடி பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கும் தக்க ஆதாரம் இருக்குது, அதையும் நான் கொடுத்துருக்கேன். ஏலம் நடத்துகிறாங்க. ஏலத்தில் உரிய பணத்தை செலுத்தாமல் ஒரு 2,50,000 கையாடல் பண்ணி அவர் சொந்த உபயோகத்துக்கு பயன்படுத்தியிருக்காரு. இது வரைக்கும் தெரியுது, இது எங்களுக்கு தெரிஞ்சு நடக்குது.